இன்றைய இந்த வகுப்பிலே 35வது வசனத்திலிருந்து 40வது வரையுள்ள வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்னால் உள்ள பகுதியில் ஒழுக்கச் சீர்கேடு தொடர்பாக அல்லாஹு தஆலா மிக விரிவாக நமக்கு விளக்கினார். இந்த வசனத்திலிருந்து இன்னும் ஒரு கோணத்தில் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிறார். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹு தஆலா அல்லாஹு நூருஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் வானங்களதும் பூமியினதும் ஒளியாவான் என்று ஆரம்பிக்கின்றான். இந்த வார்த்தையை வைத்துத்தான் இந்த சூராவுக்கு சூரா அந்நூர் என்ற பெயர் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 35வது வசனத்தின் முதல் பகுதி அல்லாஹு நூருஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களதும் பூமியினதும் ஒளியாக அல்லாஹு தஆலா இருக்கிறார். இந்த வானங்களதும் பூமியினதும் ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற இந்த வசனத்திற்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்கிறார்கள். இதிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வானங்களதும் பூமியினதும் ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான் என்றால் ஹாதி அஹ்லஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களில் உள்ளவர்களுக்கும் பூமியில் உள்ளவர்களுக்கும் வழிகாட்டக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். வானங்களில் உள்ளவர்களுக்கும் பூமியில் உள்ளவர்களுக்கும் வழிகாட்டக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதுதான் வானங்களதும் பூமியினதும் ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதன் அர்த்தம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பெரும்பாலான தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லும் போது வானங்களதும் பூமியினதும் ஒளி என்பதன் அர்த்தம் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் பிரகாசிக்க செய்கிறான் என்பது அதனுடைய அர்த்தமாகும் என்று சொல்கிறார்கள். பெரும்பாலான தஃப்சீர் ஆசிரியர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். அதே போன்று நவீன காலத்தில் இருந்து வஃபாத்தான ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்களும் இந்த கருத்தையே இதற்கு கொடுக்கிறார்கள். ஆனால் பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நூரை பொறுத்தவரையில், அல்லாஹுடைய ஒளியை பொறுத்தவரையில் இரண்டு விதமாக அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று அல்லாஹ் படைத்திருக்கிற ஒளி, அல்லாஹு தஆலாவுடைய ஒரு படைப்பாக காணப்படக்கூடிய ஒளி. இன்னும் ஒரு ஒளி அல்லாஹுடைய சிஃபத்தாக இருக்கக்கூடிய ஒளி. இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஒளி இருக்கிறது அல்லாஹ் படைத்தது, நாம் பார்க்கிற இந்த வெளிச்சங்கள், சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி, மின்சாரத்தினுடைய ஒளி, இவைகளெல்லாம் அல்லாஹு தஆலா படைத்த ஒளியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அல்லாஹுடைய ஒரு சிஃபத்தாக, அல்லாஹுடைய ஒரு பண்பாகவும் ஒளி என்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்ற அந்த சம்பவத்தை சஹாபாக்களுக்கு சொன்ன நேரத்தில் சில சஹாபாக்கள் கேட்டார்கள், ஹல் ரஅய்த ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நூருன் அன்னா உரா, அவன் ஒளியாவான், அவனை எப்படி பார்க்க முடியும் என்று கேட்டார்கள். அதாவது அல்லாஹுடைய ஒளி. அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு கேட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா தூர் சீனாவுக்கு வர சொல்லி அங்கே அவன் வெளிப்பட்ட போது அவனுடைய பிரகாசம், அவனுடைய ஒளி தென்பட்டது. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே அல்லாஹுடைய சிஃபத்தாக ஒரு ஒளி இருக்கிறது, அது படைக்கப்பட்டதல்ல. அல்லாஹுடைய படைப்பாகவும் ஒளி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் அல்லாஹ் வானங்களதும் பூமியினதும் ஒளியாவான் என்று சொன்னால் வானங்களையும் பூமியையும் பிரகாசிக்க செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் என்பது இதனுடைய அர்த்தமாகும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், மஸலு நூரிஹி, அவனுடைய ஒளிக்கு உதாரணம், அல்லாஹுடைய ஒளிக்கு உதாரணம் என்று அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறார். அல்லாஹுடைய ஒளிக்கு உதாரணம் என்றால் அல்லாஹுடைய சிஃபத்தாகிய அந்த ஒளிக்கு
உதாரணம் அல்ல. மாறாக அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களின் உள்ளங்களிலே ஈமானை கொடுத்திருக்கிறான். அந்த ஒளிக்கு உதாரணம் என்னவென்றால், மிக கவனமாக புரிய வேண்டிய ஒரு வசனம் இது. அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களில் ஹிதாயத்தை, ஈமானை கொடுத்திருக்கிறான். அந்த ஹிதாயத்திற்கு, ஈமானுக்கு உதாரணம் என்னவென்றால், கமிஷ்காத்தின், ஒரு மாடம் போன்றது. மாடம் என்று சொன்னால் அதாவது சுவர்களிலே மாட்டி வைத்திருப்பார்கள். அந்த மாடத்திற்குள் ஃபீஹா மிஸ்பாஹ், ஒரு விளக்கு இருக்கிறது. ஒரு மாடம், அந்த மாடத்திற்குள் ஒரு விளக்கு இருக்கிறது. அல் மிஸ்பாஹு ஃபீ ஜுஜாஜா, அந்த விளக்கு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் அல்லது ஒரு கண்ணாடிக்குள் இருக்கிறது. அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரி, அந்த கண்ணாடி இலங்குகின்ற, மின்னுகின்ற ஒரு நட்சத்திரம் போன்றது. யூகது மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனத்தின், அதாவது பரக்கத்து நிறைந்த ஒரு மரத்தில் இருந்த அந்த எண்ணெயை கொண்டு அது மூட்டப்படுகிறது. லா ஷர்கியா வலா கர்பியா, அந்த விளக்கு கிழக்கிலும் இல்லை மேற்கிலும் இல்லை. எகாது ஜைத்துஹா யுதி வலவ் லம் தம்சஸ்ஹு நார், அந்த எண்ணெய் இருக்கிறது, ஆயில், அது நெருப்பு மூட்டாமலேயே பிரகாசிக்கிறது என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மூமின்களுடைய உள்ளத்தில் கொடுத்திருக்கிற அந்த பிரகாசத்திற்கு உதாரணம் என்னவென்றால், அது ஒரு மாடம் போன்றது. எது? அந்த உள்ளம். அந்த உள்ளத்திற்குள், அந்த மாடத்திற்குள் ஒரு விளக்கு இருக்கிறது. அந்த விளக்கு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் அல்லது ஒரு கண்ணாடிக்குள் இருக்கிறது. அந்த கண்ணாடியை பார்க்கும் போது அது மின்னுகின்ற ஒரு நட்சத்திரத்தை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உள்ளே உள்ள விளக்கு எப்படி மூட்டப்படும் என்றால், பரக்கத் நிறைந்த ஜைத்தூன் மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயினால் மூட்டப்படும். அந்த எண்ணெயே நெருப்பை மூட்டாமல் பார்க்கிற நேரத்தில் மிக பிரகாசமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா முஃமினுடைய உள்ளத்தை இங்கே வர்ணனை செய்கின்றார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதிலே அல்லாஹு தஆலா கண்ணாடிக்கு முஃமினுடைய உள்ளத்தை ஒப்பிட்டு முஃமினுடைய உள்ளம் மென்மையானது என்பதை சொல்லுகிறார். முஃமினுடைய உள்ளம் மென்மையானது என்பதை சொல்லுகிறார். உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் நுழைந்து விடுமாக இருந்தால் அந்த உள்ளம் மென்மை அடையும். அவன் ஈமான் கிடைப்பதற்கு முன்னர் எவ்வளவு கரடு முரடான சிந்தனை உள்ளவனாக இருந்தாலும் அவனிடத்தில் ஈமான் என்ற அந்த ஒளி வந்துவிட்டால் அவனுடைய உள்ளம் மென்மை அடையும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், அவர்களோடு முஹம்மதோடு இருக்கிறவர்கள் காஃபிர்கள் விஷயத்தில் கடுமையாக இருப்பார்கள். அஷித்தாஉ அலல் குஃபார், காஃபிர்கள் மீது கடுமையாக நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஈமான் உள்ளத்தில் வந்துவிட்டால் ஈமான் கொண்ட ஒருவரின் பால் அவருடைய உள்ளம் மென்மை அடைந்ததாகவே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் போது அவர்களுடைய இயல்பை ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கு அன்பு கருணை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், உங்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார், உங்களுக்கு கஷ்டத்தை தருவது அவருக்கு கஷ்டத்தை தரும், உங்கள் மீது மிக அக்கறை உள்ளவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களுடைய விஷயத்தில் இரக்கமும் கருணையும் உள்ளவர். அப்ப மூமின்களுடைய விஷயம் என்று வந்துவிட்டால் ஒரு மூமினுடைய உள்ளம் இரக்கம் உள்ளதாக மாறிவிடும். வலவ் குன்த ஃபவ்வன் கலீபல் கல்பி லன்ஃபது மின் ஹவுலிக், நபியே
நீர் கடுகடுப்பான சித்தை உள்ளவராக இருந்திருந்தால் உன்னை விட்டு அந்த மக்கள் விரண்டோடி இருப்பார்கள். ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அன்பினால் அவர்களோடு நீ மென்மையாக நடந்தாய் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அருளினால் நீ மென்மையாக நடந்தாய். நீ கடும் போக்கான ஒருவராக இருந்திருந்தால், உன்னோடு உட்கார்ந்திருக்கிற மக்களோடு கடுகடுப்பாக நீ நடந்திருந்தால் நிச்சயமாக அந்த மக்கள் உன்னை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான ரகீக்குல் கல்பாக இருந்தார்கள். அந்த ரகீக்குல் கல்ப் அவர்களுடைய தோழர்கள் விஷயத்தில் மிக தெளிவாக தென்பட்டதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரிக்கத்துல் கல்ப், உள்ளத்தின் மென்மைக்கு உதாரணங்கள் அவர்களுடைய சீராவிலே நிறைய இருக்கின்றன. உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கும் அந்த தன்மை, அது அவர்களுடைய உள்ளத்தின் மென்மையை தான் எடுத்து காட்டுகின்றன. உள்ளம் மென்மையாக இருக்கிறவர்கள் எப்போதும் அடுத்தவர்களை மன்னிப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரிக்கத் எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. கடுமையான எதிரிகள், சாதாரணமான எதிரிகள் அல்ல, மிக கடுமையான எதிரிகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். அவர்களை அடித்து காயப்படுத்தி இரத்தமோட்டிய மக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்கள். அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்து கடைசியிலே அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய தோழர்களை கொலை செய்துவிட்டு அவர்களை மக்காவில் இருந்து விரட்டி மதீனாவுக்கு சென்ற பிறகு அங்கு வந்து அவர்களுக்கு தொல்லை கொடுத்த அந்த மக்களையும் மன்னித்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களையும் மன்னித்தார்கள். இந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தின் மென்மை நிலை இருந்தது. அது மட்டுமல்ல, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உள்ளம் மென்மை அடைந்தால் அந்த உள்ளம் அடிக்கடி அழும். மென்மையான உள்ளம் அடிக்கடி அழக்கூடிய உள்ளமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த உள்ளத்தை பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சில தாபியீன்கள் கேட்கிறார்கள், அன்னையே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத ஏதாவது நிகழ்வுகள் இருக்கின்றனவா என்று கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு கேட்டவுடனே அழுகை வந்துவிட்டது. சுதாகரித்துக் கொண்டு சொன்னார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருந்தார்கள், கூடவே நானும் எழுந்தேன். நான் தொழப்போகிறேன் என்றார்கள். ஒது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வைத்தேன். ஒது செய்துவிட்டு தொழுகைக்காக எழுந்து நின்று தக்பீர் சொன்னார்கள். அதிலிருந்து அழ ஆரம்பித்தார்கள். நிலையில் அழுகிறார்கள், ருக்கூஇல் அழுகிறார்கள், சுஜூதில் அழுகிறார்கள், நடு இருப்பில் அழுகிறார்கள். தொழுது முடிந்த பிறகும் அழுது கொண்டே இருந்தார்கள். நான் எவ்வளவு ஆறுதல் சொன்னேன், அவர்கள் அழுகையை நிறுத்தவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்வதற்காக வந்தார், அவரை அழைத்து சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட நேரமாக அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழுது தாடி நனைந்து விட்டது, அவர்களுடைய மடியும் நனைந்து விட்டது, சுஜூது செய்கிற இடமும் நனைந்து விட்டது. இப்படி அவர்கள் அழுது கொண்டிருக்கும் போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறான் அல்லவா, ஏன் இப்படி அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இரவு சில குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டன, அதை யார் ஓதி அதன் மூலம் படிப்பினை பெறவில்லையோ அவனுக்கு அழிவுதான், நாசம்தான் என்று சொல்லி அழுதார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்து ஆல இம்ரானுடைய 189, 90, 91 வசனங்கள். இங்கே நாம் எதை பார்க்கிறோம் என்றால், உள்ளம் மென்மையாக இருந்தால் அழுகை வரும். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதும் போது நிறையவே அழுவார்கள். وَإِن تُعَذِّبْهُمْ فَإِنَّهُمْ عِبَادُكَ وَإِن تَغْفِرْ لَهُمْ فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக அல்லாஹ்விடம் பேசிய ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். இதை வஹியாக இறக்கி வைத்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி உம்மத்தி என்று சொல்லி அழுதார்கள். என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத் என்று அழுதார்கள். அதாவது இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ், அவர்களை நீ தண்டிப்பதாக இருந்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம்,
நீ அவர்களை மன்னிப்பாயாக இருந்தால் நீ மிகைத்தவன், உன்னை மிகைக்க யாரும் இல்லை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை ஓதியவர்கள் யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்று அழுகிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் எந்த அளவு மென்மையாக இருக்கிறது என்றால், அவர்களுடைய மகன் இப்ராஹிம் 1.5 வயது குழந்தை, 18 மாதங்கள், வஃபாத்தாகி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தையை கையில் ஏந்தி வைத்துக் கொண்டு கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன, அழுகிறார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வஅன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் அழுகிறீர்களா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் கல்பு யஹ்ஸன் வல் ஐனு தஜ்மா வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா. உள்ளம் வேதனைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன, எங்களுடைய ரப்புக்கு பொருத்தமில்லாத எதையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அழுதார்கள். அவர்களுடைய மகள் ஜைனப் அல்லது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா வஃபாத்தான நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருந்து சொல்லுகிறார்கள், இரவு தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடாத யாராவது இருந்தால் கபருக்குள் இறங்குங்கள் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு பேரப்பிள்ளை ஒரு பயணம் போய் கொண்டிருக்கும் போது பேரப்பிள்ளை வஃபாத்தாகி விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரினால் திரும்பி வர முடியவில்லை. மரண செய்தியை மகள் தந்தைக்கு அறிவிக்கிறார். தந்தை ஆறுதல் சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த என்னுடைய மகளிடத்தில் போய் சொல்லுங்கள், இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா வ குல்லு ஷைஇன் இன்தஹு இலா அஜலின் முஸம்மா ஃபல்தஸ்பிரி வல் தஹ்தஸிபி. இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா. அல்லாஹ் எடுத்ததும் அல்லாஹ் கொடுத்ததும் அல்லாஹுக்குத்தான் சொந்தம். அல்லாஹ் எடுத்ததும் அல்லாஹ் கொடுத்ததும் அல்லாஹுக்குத்தான் சொந்தம். எல்லாமே அல்லாஹ்விடத்தில் ஒரு தவணையின் அடிப்படையிலே தான் இருக்கின்றன. என்னுடைய மகளிடத்தில் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்க சொல்லுங்கள் என்று செய்தி அனுப்புகிறார்கள். மகள் திரும்ப செய்தி அனுப்புகிறார்கள், தந்தையை வர சொல்லுங்கள், எனக்கு கவலை கஷ்டமாக இருக்கிறது என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே திரும்பி வருகிறார்கள். பேர குழந்தையின் ஜனாசாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு தூதர், இறுதி தூதர், சய்யிதுல் அம்பியா, நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர், அந்த நேரத்தில் கண்ணீர் சிந்துகிறார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோம். இது ரிக்கத்துல் கல்ப், உள்ளம் ஈரமாக மென்மையாக இருப்பதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டுகளாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முஃமினுடைய உள்ளம் ரகீகான உள்ளமாக இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய உள்ளம் ரஃபான உள்ளமாக இருக்கக்கூடாது. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு ரஃபான கடுமையான ஒரு மனிதரை சொல்லுங்கள் என்றால் யாரை சொல்லுவோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சொல்லுவோம். கடுமையானவர். ஆனால் அவர் ஈமான் கொண்ட பிறகு அவருடைய உள்ளமும் மென்மையாகத்தான் இருந்தது. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பகுதியை நோக்கி தனியே நடக்கிறார்கள். இதை பார்த்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறேன் பின்னால் போகிறார்கள். போனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோட்டத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு பிறகு எழுந்து நின்று கொஞ்சம் டென்ஷன் டைப்ல போகிறார் வருகிறார். திரும்ப வந்து உட்காருகிறார். உட்கார்ந்து அவரோடு அவர் பேசுகிறார். இப்னு அல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, நீ பிஸியாக இருக்கிற நேரத்தில் மக்கள் வந்தால் இந்த நேரம் தானா உங்களுக்கு கிடைத்தது என்று அவர்களோடு நீ கடுகடுப்பாக நடந்து கொள்கிறாயே, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் உன்னிடம் இவர்களுக்குரிய கடமைகளை நீ ஒழுங்காக நிறைவேற்றி விட்டாயா என்று கேட்டால் நீ என்ன பதில் சொல்வாய் என்று அவரோடு பேசி அழுகிறார். அல்லாஹு அக்பர். வெளியிலே பார்த்தால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? உமர் கடுகடுப்பானவர், கடும்போக்குள்ளவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், இந்த உமருடைய உள்ளத்தில் இருக்கிற மென்மையை, கருணையை இந்த மக்கள் புரிந்து கொள்வார்களாக இருந்தால் உமருடைய மேலாடையை அவர்கள் கிழித்து பித்து பறித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். அவருடைய உள்ளம் அந்த அளவுக்கு மென்மையாக இருந்தது. பத்ர் யுத்தம் முடிந்த பிறகு கைதிகளாக பிடிக்கப்பட்ட மக்களை என்ன செய்வது என்ற ஒரு மஷூரா.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரையும் உமரையும் ரலியல்லாஹு அன்ஹுமா அழைத்து மஷூரா கேட்கும்போது அபூபக்கர் சொல்கிறார்கள், அவர்களிடத்தில் தெண்டம் வாங்கி கொண்டு அவர்களை மன்னித்து விடுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மக்காவை விட்டு நம்மை விரட்டியவர்கள், மக்காவில் நமக்கு நிறைய கொடுமை செய்தவர்கள், பிறகு அவ்வளவு தூரத்தில் இருந்து நம்மோடு சண்டை செய்வதற்காக இங்கே வந்தவர்கள், எனவே இவர்களை கொலை செய்ய வேண்டும். இவர்களை கொலை செய்ய வேண்டும். கொலை செய்வது எப்படி செய்ய வேண்டும் என்றால், இங்கே வந்திருப்பவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் தான். நாம் உறவினர்கள் என்று பார்க்காமல் நம்மை கொலை செய்வதற்காக வேண்டி அங்கிருந்து படையெடுத்து வந்தார்களே, எனவே இவர்களுக்கு கருணை காட்டக்கூடாது. இவர்களை பிடித்து அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களான மூமின்களுடைய கையில் கொடுக்க வேண்டும். நீ வெட்டு என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷூரா சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேச்சர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நேச்சரோடு ஒத்து செல்லக்கூடியது. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள்? தெண்டம் வாங்கிவிட்டு மன்னித்து விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்து அந்த அடிப்படையில் அவர்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய்விட்டார்கள். திரும்ப வருகிறார்கள். ஒரு இடத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து கடுமையாக அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக இரண்டு பேரும் அழுகிறீர்கள் என்பதை சொல்லிவிட்டு அழுங்கள், நானும் உங்களோடு சேர்ந்து அழுகிறேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததை சொன்னார்கள். உமரே, உன்னுடைய மஷூராவின் அடிப்படையில் தான் அல்லாஹ் வஹி அருளியிருக்கிறான். இந்த கைதிகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் வஹி அருளியிருக்கிறான் என்ற போது அவர்களோடு சேர்ந்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுதார்கள். இதுதான் ரிக்கத்து கல்பில் முஃமின். ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஈரம், அந்த மென்மை. இந்த தன்மை யாரிடம் வரவில்லையோ அவர்கள் தங்களை நிறைய சுயபரிசோதனை செய்ய வேண்டும். மோமின் தன்னுடைய உள்ளத்தை ரகீக்கான உள்ளமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆக்களில் ஒன்று, அடிக்கடி கேட்கிற துஆக்களில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஐனின் லா தத்மா. யா அல்லாஹ், கண்ணீர் சிந்தாத கண்களை விட்டு முன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ் அக்பர். கண்ணீர் சிந்தாத கண் எனக்கு வேண்டாம். பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? கண்ணீர் சிந்தாத கண் எனக்கு வேண்டாம். ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்றால் நடுக்கம் வர வேண்டும். குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும், உள்ளம் அழ வேண்டும், கண்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். இந்த ஈரமான நிலை ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வர வேண்டும். அதே நேரத்தில் அந்த முஃமின் அந்த மென்மையின் காரணத்தினால் அடுத்த முஃமினை நேசிக்க வேண்டும். ஒரு முஃமின் அடுத்த முஃமினை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு, அவரோடு இருப்பவர்கள், அஷித்தாஉ அலல் குஃபார், காபிர்களோடு கடுமையாக நடப்பார்கள், ருஹமாஉ பைனஹும், தங்கள் மத்தியிலே அன்பும் கருணையும் இரக்கமும் உள்ளவர்களாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித். முஃமின்கள் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவது, கருணை காட்டுவது, பரிவு காட்டுவது என்பதில் ஓருடலை போன்றவர்கள். அதோடு நிறுத்தாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதஷ்தகா மின் உதுவுன் ததஆ லஹு ஸாயிருல் உதுவி பிஸ்ஸஹரி வல் ஹுமா. அந்த உடம்பில் ஏதாவது ஒரு உறுப்பு வருத்தப்பட்டு விட்டால் உடல் முழுவதுமே வலிக்கிறது. அப்படித்தான் நீ இருக்க வேண்டும். சீசனுக்கு மட்டும் வரக்கூடாது. பலஸ்தீனிலே நம்முடைய சகோதரர்கள் கொலை செய்யப்படும் போது நம்முடைய உள்ளத்தில் அந்த ரஹ்மத் வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அழுகிறோம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். அதே நேரத்தில் ஏன் பக்கத்திலே சஃபிலே காலோடு காலை சேர்த்து வைத்து நிற்கிற சகோதரனை நேசிக்க முடியாமல் இருக்கிறோம்? நன்றாக சிந்திக்க வேண்டும். ஸ்ரீலங்காவிலே
முஸ்லிம்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டுகிறது என்றால் துடித்து போகிறோம். ஏன்? நம்முடைய ஊரிலே உள்ள, நம்முடைய பக்கத்து வீட்டிலே உள்ள முஸ்லிமின் மீது நமக்கு அன்பு வரவில்லை, இரக்கம் வரவில்லை. உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாவாவின் பேரினால் நம்முடைய உள்ளங்களுக்கு இடையில் மிகப்பெரிய வேறுபாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கொள்கை ஒன்று. அவரை பார்த்து இவரை நீங்கள் முஸ்லிம் என்று சொல்கிறீர்களா இல்லையா என்றால், இல்லை, நாங்கள் அவரை முஸ்லிம் என்று தான் சொல்லுகிறோம். அப்படியாக இருந்தால் ஏன் அவருக்கு சலாம் சொல்ல முடியாது? அவருக்காக ஏன் துஆ செய்ய முடியாது? அவர் மீது ஏன் அன்பு காட்ட முடியாது? சிந்திக்க வேண்டும். பலஸ்தீனத்திலே உள்ளவர்களுக்கு அன்பு காட்டுகிறோம், இந்தியாவில் இருந்து கொண்டு இலங்கையில் உள்ளவர்களுக்கு அன்பு காட்டுகிறோம், இலங்கையில் இருந்து கொண்டு பர்மாவில் உள்ளவர்களுக்கு அன்பு காட்டுகிறோம். பக்கத்திலே தொழுகிறவனுக்கு அன்பு காட்ட முடியவில்லை என்றால் நிதானமாக சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. கூட இருக்கிறவன் மீது பகைமை கொள்கிறோம், ஒன்றாக படுக்கிறவனோடு பகைமை கொள்கிறோம், ஒரு சகலிலே சாப்பிடுகிறவனோடு பகைமை கொள்கிறோம், ஒரு மஸ்ஜிதிலே தொழுகிறவனோடு பகைமை கொள்கிறோம், ஒரே ஜமாத்தில் இருக்கிறவனோடு பகைமை கொள்கிறோம், தூரத்தில் உள்ளவர்கள் மீது அன்பு காட்டுகிறோம் என்றால் இது என்ன என்று சொல்ல முடியாத ஒரு முரண்பட்ட நிலையாகும். ஒரு முஃமினுடைய உள்ளம் மென்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இங்கே கிளாஸுக்கு அதை ஒப்பிடுகிறார். அந்த மென்மை அடுத்த முஸ்லிமின்பால் வெளிப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா கிளாஸுக்கு இதை ஒப்பிடும்போது அந்த முஃமினுடைய உள்ளம் ஈமானிய ஒளி போய் அமர்ந்து விட்டால் சுத்தமாகிவிடும். கிளாஸ் சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்கிற கிளாஸ் அல்லாஹு தஆலா விளக்கு, எண்ணெய், நெருப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார். அந்த எண்ணெய் மூட்டப்பட்டால் நெருப்பு வரும், நெருப்பு வந்தால் புகை வரும், அல்லது வெளியிலே உள்ள தூசிகளால் அந்த கிளாஸ் அழுக்கடையும். அதே போன்றுதான் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஈமான் போய் உட்காரும் போது அது பளிச்சென்று இருக்கும், பிறகு அதில் அழுக்குகள் படிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதன் மூலம் அழுக்கு படியும்? பாவங்களின் மூலம் அந்த உள்ளத்தில் அழுக்கு படியும். அழுக்கு முழுக்க படிந்தால் வெளிச்சம் வெளியே வராது. கிளாஸ் முழுக்க அழுக்கு படிந்து விட்டால் சில சிம்னி லாம்புகள் இருக்கின்றன, இந்த மண்ணெண்ணெயிலே எரிக்கக்கூடிய பார்த்திருப்பீர்கள். அந்த கிளாஸ் முழுக்க உள்ளே புகைப்பிடித்து விட்டால் வெளிச்சம் வெளியே வரமாட்டாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் அப்த இதா அத்னப தம்பன் நுகித ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா. ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படும். ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படும். அவன் தௌபா செய்தால், அந்த பாவம் செய்தவுடன் தௌபா செய்தால் அந்த புள்ளி அகன்றுவிடும். அதாவது கிளாஸ்ல அழுக்கு படுகிறது, உடனே துடைத்து விடுகிறார். துடைத்து விட்டால் மீண்டும் பளிச்சென்று வந்துவிடும். துடைக்காமல் விட்டால் அடுத்த பாவத்தை செய்வான், இன்னும் ஒரு புள்ளி, இன்னும் ஒரு புள்ளி, இப்படி முழுக்க புள்ளிகள் நிறைந்து துருப்பிடித்த உள்ளமாக அது மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாவக்கரைகளின் மூலம் முஃமினுடைய உள்ளம் துருப்பிடிக்கும் என்கிற உண்மையை அல்லாஹு தஆலா விளக்குக்கும் கண்ணாடிக்கும் அவனுடைய உள்ளத்தை ஒப்பிட்டு இங்கே உணர்த்துகிறார். இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியார்களுடைய உள்ளங்கள் இரண்டு நிலைகளை அடைகின்றன. ஒன்று பாவக்கரைகளால் துருப்பிடித்த உள்ளம், இன்னும் ஒன்று நன்மைகளால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட உள்ளம். அந்த உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும், எந்த ஃபித்னாவும் அந்த உள்ளத்தை தாக்காது. துருப்பிடித்த உள்ளத்தை பொறுத்தவரையில் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட கிண்ணங்களை போன்றது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிண்ணத்தை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
அந்த கிண்ணத்தில் நீங்கள் எவ்வளவுதான் தண்ணீரை ஊற்றினாலும் உள்ளே செல்லாது. தலைகீழாக ஒரு கிண்ணம் கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிற கிண்ணத்தில் நீங்கள் எவ்வளவுதான் தண்ணீரை ஊற்றினாலும் அந்த தண்ணீர் உள்ளே செல்லாது. என்ன செய்யும்? தலைகீழாக கப் கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீரை நீங்கள் எடுத்து ஊற்றுகிறீர்கள், என்ன நடக்கும்? தண்ணீர் வெளியே தான் கொட்டுமே தவிர கிண்ணத்தின் உள்ளே செல்லாது. அதே போன்றுதான் துருப்பிடித்து போயிருக்கிற, அழுக்கு பிடித்து போயிருக்கிற உள்ளத்தின் நிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தமான உள்ளமாக ஆக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ஒரு முஃமினுடைய உள்ளத்தை விளக்கு, கண்ணாடி என்பவற்றுக்கு ஒப்பிட்டு அது மென்மையான உள்ளமாக இருக்கும், பரிசுத்தமான உள்ளமாக இருக்கும். அதே நேரத்தில் துரு பிடிப்பதற்கும் அழுக்கு பிடிப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்பதை நமக்கு சொல்லுகிறான். அழுக்கு பாவங்களின் மூலம் பிடிக்கும். அப்படி பாவங்களின் மூலம் அழுக்கு வந்தால் அந்த அழுக்கை அகற்றுவதற்குரிய வழி தௌபாவாகும். தௌபாவை ஒரு முஃமின் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் இந்த தௌபா. உண்மையிலே தௌபாவினுடைய வாசல் மூடப்பட்டிருக்குமாக இருந்தால் நம்மில் யாருமே வெற்றி அடைய முடியாது. நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா தௌபாவுடைய வாசலை மூடி விடுவானாக இருந்தால் எந்த ஒரு மனிதனும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இருக்காது. அல்லாஹு தஆலா தௌபா செய்கிற போது மகிழ்ச்சி அடைகிறான். நாம் தௌபா செய்யும் போது அல்லாஹு தஆலா மகிழ்ச்சி அடைகிறான். மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கே அல்லாஹ் செல்கிறான். பாலைவனத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை தொலைத்துவிட்டு ஒட்டகம் இனி கிடைக்காது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் மீண்டும் அந்த ஒட்டகத்தை பார்க்கும் போது அன்த ரப்பி வ அன அப்துக், அன்த அப்தி வ அன ரப்புக் என்று அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன் என்று மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தினால் சொல்வது போன்று அல்லாஹு தஆலா ஒரு அடியான் தௌபா செய்யும் போது மகிழ்ச்சி அடைகிறான். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூமின்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழைக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு. மனிதர்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் திரும்பி வந்து அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி 100 மர்ரா. நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான இதயத்தை சுமந்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்களாக இருந்தால், இஸ்திக்பார் செய்தார்களாக இருந்தால், நம்மை போன்ற பாவிகள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்ய வேண்டும்? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அருமையான காலம் ரமலானுடைய காலம். அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லஹ், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி யாராவது வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று இரவின் 3வது பகுதியில் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எல்லோருமே எழுந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் எத்தனை பேர் எழுந்து உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நான் அறிந்து இந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேன், அறியாமையினால் இந்த பாவங்களை எல்லாம் நிறைய பாவங்களை நான் செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லை என்றால் நான் நஷ்டம் அடைந்து விடுவேன் என்று எத்தனை பேர் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறோம் என்று நாம் நம்மை கேட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலானில் பாவ மன்னிப்பு கேட்டு எத்தனை தடவை அல்லாஹ்விடத்தில் அழுதிருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது சுஜூதில் இருக்கலாம், அத்தஹியாத்தில் இருக்கலாம், தொழுகையில் இருக்கலாம், அல்லது வீட்டிலே இருக்கும் போது இருக்கலாம். இந்த அருமையான நேரங்களை பயன்படுத்தி அல்லாஹ்வினுடைய பாவங்களை மன்னிப்பதன் மூலம் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் எத்தனை பேர் என்று சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே அல்லாஹு தஆலா மஸலு நூரிஹி, தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த ஒளிக்கு உதாரணம் என்று சொல்லி மாடம், விளக்கு, கண்ணாடி, ஜெய்தூன் எண்ணெய்
போன்றவற்றை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லி, ஒரு முஃமினுடைய உள்ளம் ஈமான் வந்துவிட்டால் பியூரான உள்ளமாக, பரிசுத்தமான உள்ளமாக இருக்கும். அதே நேரத்தில் கண்ணாடியில் அழுக்கு பிடிப்பது போன்று இந்த உள்ளத்திலும் அழுக்கு பிடிக்கும். அப்படி அழுக்கு பிடிக்கும் போது தௌபாவின் மூலம் அது பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று இபாதத்துகளின் மூலம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். தொழுகை உள்ளத்தில் அழுக்கப்படும் போது பரிசுத்தப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு அம்சம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆற்றில் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் குளிக்கிறான். அவனுடைய உடம்பில் ஏதாவது அழுக்குகள் எஞ்சுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ் 5 தடவை குளித்தால் எப்படி அவனுடைய உடம்பில் அழுக்கு இருக்கும் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது போன்றுதான் தொழுகை என்றார்கள். அந்த தண்ணீர் வெளியில் உள்ள அழுக்கை அகற்றுகிறது, தொழுகை உள்ளத்தில் உள்ள அழுக்கை அகற்றுகிறது. அதே போன்று நோன்பை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எதற்காக? லஅல்லகும் தத்தகூன், உங்களிடத்தில் தக்வா வருவதற்காக. தக்வா என்றால் என்ன? உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த மாற்றம். அத்தக்வா ஹாஹுனா என்று 3 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சை தொட்டு காட்டினார்கள். ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌம வலதத்ஹு உம்முஹு. யார் ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று அசிங்கமான விஷயங்களில் ஈடுபடாமல், பாவங்கள் செய்யாமல் ஹஜ்ஜை பூரணப்படுத்துகிறாரோ, அவர் அங்கிருந்து திரும்பும் போது எப்படி திரும்புகிறார்? அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார். என்ன அர்த்தம்? பச்சிளம் குழந்தையிடம் பாவம் இருக்குமா? இதே போன்று இவருடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆன் ஓதுவது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் குலூப தஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீத். இரும்பு துருப்பிடிப்பது போன்று உள்ளங்கள் துருப்பிடிக்கும். உள்ளம் துருப்பிடித்தால் அகற்றுகிற வழிமுறை என்ன என்று கேட்டபோது குர்ஆன் ஓதுவது, மௌத்தை நினைப்பது என்று சொன்னார்கள். இந்த வழிமுறைகளின் மூலம், இந்த இபாதத்துகளின் மூலம் ஒரு முஃமின் தன்னுடைய உள்ளத்தின் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற அந்த ஒளியை பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த உவமானத்தின் மூலம் நமக்கு எடுத்துச் சொல்கிறான். சும்மா ஒரு உதாரணம் சொல்வதற்காக, சும்மா விளக்கு, மாடம், கிளாஸ், ஜெய்துன் எண்ணெய், நெருப்பு என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுவது அர்த்தமற்ற முறையில் அல்ல. ஒரு அர்த்தத்தோடு அல்லாஹு தஆலா, ஒரு நோக்கத்தோடு அல்லாஹு தஆலா இந்த உதாரணத்தை சொல்லி இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தை படித்து பார்க்கிற நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நூறுன் அலா நூர், நெருப்பு படாமல் அந்த எண்ணெயே பிரகாசிக்கிறது என்று சொல்லிவிட்டு நூறுன் அலா நூர், ஒளிக்கு மேல் ஒளி. எப்போது நெருப்பு ஏற்றப்படுமாக இருந்தால் இன்னும் ஒளிக்கு மேல் ஒளி வரும். அதாவது ஒரு முஃமினுடைய உள்ளம் ஈமானோடு இருக்கிறது, இன்னும் அவன் அமல்களை செய்ய செய்ய, தௌபாவை அதிகரிக்க அதிகரிக்க நூறுன் அலா நூர், அவனுடைய உள்ளம் பிரகாசமாகிக் கொண்டே செல்லும். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால், பாவம் செய்வது பாவம் என்றே நமக்கு புரியவில்லை. தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட கிண்ணம் போன்று மாறி, அப்படி மாறும்போது அந்த உள்ளத்திற்கு நன்மையும் புரியாது, தீமையும் புரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நீங்க நிறைய பார்க்கிறோம், குத்பாவில் நிறைய மக்கள் வந்து உட்காருவாங்க. நம்முடைய சமுதாயம் தவிர்க்க முடியாமல் எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய இடம் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுக்கு, குத்பாவுக்கு. குத்பாவில் நிறைய ஓதுவார்கள், ஒவ்வொரு தூணை பிடித்து. இந்த நாட்டில் அரபில் போகுதுன்னு வைங்க, நம்முடைய நாட்டில் தமிழ் மொழியில் தானே போகிறது, அரபிகளுக்கு அரபியில் தானே சொல்லப்படுகிறது, ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு ஆங்கிலத்தில் தானே சொல்லப்படுகிறது. கொத்துபா ஓதப்படும், ஒரு மூலையை ஒரு சூறை பிடிச்சு உட்கார்ந்து சாய்ந்து கொண்டிருப்பார்கள். சிலர் தூங்குவதற்கென்றே பள்ளிக்கு வருவார்கள், எப்படி வந்தார்களோ அப்படியே போவார்கள். கொத்துபாவில் ஓதப்பட்ட குர்ஆன் வசனங்கள் என்ன மாற்றத்தை தந்தன? சொல்லப்பட்ட ஹதீஸ்களினால் ஏற்பட்ட மாற்றம் என்ன? ஒன்றும் கிடையாது. எப்படி வந்தார்களோ அப்படியே போகிறார்கள். ஜும்மாவுக்கு வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தார்களோ ஜும்மாவுக்கு பிறகு அப்படியே இருக்கிறார்கள். அதே போன்றுதான் ரமலான்.
எத்தனை ரமலான்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போய்விட்டன. நாம் அப்படியே தான் இருக்கிறோமே. என்ன மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறோம்? நம்முடைய வீட்டில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம்? ரமலானினால் எதிர்பார்க்கப்படக்கூடிய மாற்றங்கள் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏன்? கவிழ்த்து வைக்கப்பட்ட கிண்ணம் போன்று மாறிவிட்டது. உபதேசங்கள் எல்லாம் புளித்து போய்விட்டன. மூமின்கள் உபதேசத்தை தேடி தேடி செல்வார்கள். மூமின்கள் உபதேசம் செய்யக்கூடிய இடங்களை தேடி தேடி செல்வார்கள். போவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் கை செய்யப்படுவார்கள். வேறு ஒருவரை பகரமாக அனுப்புவார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால், யாராவது இந்த தாவா செய்யக்கூடிய சகோதரர்களை பார்த்துட்டாங்கன்னா அதோ வருகிறார் சொல்லுவாங்க. 2-3 நண்பர்கள் என்றால் அண்ணா வாரா தஸ்தகிர் பாய் எங்கனால புரோகிரத்தை கூப்பிடுவார். ஓடி விடுவோம். நடக்கிறதா இல்லையா? உண்மையிலேயே இப்படியான ஒரு கிளாஸ் என்பது சும்மா வந்து உட்கார்றதுக்கு சிம்பிளா இருக்கும். இதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஏற்பாடுகள் பிரயத்தனங்கள் நிறைய இருக்கின்றன. அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணும்போதுதான் உங்களுக்கு புரியும். ஆனால் மக்களுக்கு அது புரிகிறதா? இந்த ஏரியாவில் எவ்வளவோ தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ரமலான் மாதம், அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றிய விளக்க உரை நடைபெறுகிறது என்று நோட்டீஸ் அடித்திருக்கிறார்கள், போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள், நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். வர முடிகிறதா என்றால் முடியவில்லை. ஒருவர் வரவில்லை என்பதற்காக பேசுகிற எனக்கு நஷ்டமா? நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறவர்களுக்கு இதனால் நஷ்டமா? நிச்சயமாக கிடையாது. நஷ்டவாளி யார்? யார் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருக்கிறாரோ அவர்தான் நஷ்டவாளி. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் யாரிடமாவது குர்ஆனை பற்றி ஒரு செய்தி இருக்கிறது என்று தெரிந்தால் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அவரிடம் போய் அதை பெற்றுக் கொண்டு வருவார்கள். காலடிக்கு வந்தாலும் வர முடியவில்லை, தூரத்திற்கு வாருங்கள் என்றாலும் வர முடியவில்லை. நன்றாக சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய உள்ளம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். குறை சொல்றேன் என்ற அர்த்தம் அல்ல. இதே நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு ஃபேமிலி கேதரிங் ரமலான்ல அல்லது நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு ஒன்று கூடல் என்றால் நம்முடைய மக்கள் மிஸ் பண்ணுவார்களா? அங்க ஃபேமிலி கேதரிங் இருக்கிறது, கண்டிப்பாக போக வேண்டும், உடனே போய்விடுவார்கள். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு அந்த ஆர்வம் இல்லை, நன்மையில் ஆர்வம் இல்லை, உள்ளங்களில் மாற்றம் இல்லை. சொல்லக்கூடிய உபதேசங்கள் காதுகளை அடைகின்றனவே தவிர உள்ளங்களுக்குள் செல்லக்கூடிய நிலை இல்லை என்றால் அந்த உள்ளங்கள் அழுக்கு பிடித்திருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகும். ஆனால் இந்த உபதேசங்கள் ஒரு மக்களுக்கு கிடைக்கும் போது உள்ளம் ஏற்கனவே ஒளியாக இருக்கிறது. இந்த உபதேசங்களும் திரும்ப போய் சேரும் போது நூறுன் அலா நூர், ஒளிக்கு மேல் ஒளி. இன்னும் உள்ளம் மென்மை அடையும், இன்னும் உள்ளம் பரிசுத்தம் அடையும். அல்லாஹ்வின் மீது மஹப்பத் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வரும். சுவர்க்கத்தை அடைவதற்கு என்ன லேசான வழிகள் இருக்கின்றன என்று தேடுவோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை கொடுத்தால் உடனே சுவர்க்கம் கிடைக்குமா, அதை செய்வோம் என்றுதான் மனம் பதறிக்கொண்டிருக்குமே தவிர நன்மைகளை கண்டால் வெறுப்படைய மாட்டாது, நன்மைகளை கண்டால் விரண்டோடக்கூடிய நிலை வராது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு மறைமுகமாக உணர்த்துகிறார். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார். யஹ்தில்லாஹு லிநூரிஹி மன் யஷா. அல்லாஹ்வுடைய இந்த ஒளி இருக்கிறது, எந்த ஒளி? ஈமானிய ஒளி. இந்த ஒளிக்கு அல்லாஹ் நாடியவர்களுக்கே வழிகாட்டுகிறார். யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் வழிகாட்டுகிறான். இந்த ஒளி கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நாட்டம் கிடைக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இப்படியான மஜ்லிஸ்கள் நடக்கும் போது கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு வந்தால், அல்லாஹுக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் தோன்றினால், ஹலால் ஹராம் பேணி வாழ வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வந்தால்
கடைசி வரைக்கும் கொள்கையோடு நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் தோன்றினால் அல்லாஹ்வை புகழுங்கள், பெருமைப்படாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நாடியதால் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று துஆ செய்யுங்கள். ஹிதாயத் கிடைத்ததற்காக வேண்டி இருமாப்பு கொள்ளாதீர்கள், மமதை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நமக்கு நலவை நாடியதனால் இந்த ஹிதாயத் கிடைத்திருக்கிறது. இந்த ஹிதாயத்தை உணரும் போதெல்லாம் ஆள் மனதிலிருந்து அல்லாஹுக்கு நன்றி வர வேண்டுமே தவிர நான் ஹிதாயத்தை அடைந்து விட்டேன், நான் சத்தியத்தில் இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் என்று மமதை கொள்ளாதீர்கள். சலஃபு சாலிஹீன்கள் அதை நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். இதில் குரூர் வந்துவிடக்கூடாது. அல்லாஹுக்கு நன்றி உணர்வுதான் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் நாடாவிட்டால் நானும் இந்த நேரத்தில் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பேன். அல்லாஹ் நாடாவிட்டால் நானும் வட்டியோடு தொடர்பாக இருந்திருப்பேன். அல்லாஹ் நாடாவிட்டால் நானும் அப்படி இருந்திருப்பேன். இப்படி அல்லாஹ் எனக்கு நாடியதனால் ஹிதாயத் எனக்கு நசீபாக இருக்கிறது என்று மகிழ்ச்சி அடையுங்கள். அந்த ஹிதாயத்தை தொடர்ந்து அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். மௌத்தாகும் போது ஹிதாயத்தோடு மௌத்தாக வேண்டும் என்று ஆசை வையுங்கள். அதற்காக அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் சுவர்க்கவாசிகளுடைய செயல்களையே செய்து கொண்டிருப்பான். அவனுக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் ஒரு ஜான் இடைவெளிதான் இருக்கும். அந்த நேரத்தில் அவன் நரகவாசிகளுடைய அமலை செய்து நரகம் போய்விடுவான். இன்னும் ஒரு மனிதன் நரகவாசிகளுடைய அமலையே செய்து கொண்டிருப்பான். அவனுக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு ஜான் இடைவெளி இருக்கிற நேரத்தில் அவன் சுவர்க்கவாசிகளுடைய அமலை செய்து சுவர்க்கம் செல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு வந்து நிறைய அமல்கள் செய்து கடைசியிலே ஒரு யுத்தத்திலே மிக ஈடுபாட்டோடு போராடுகிறார். அவரை பார்த்து கூட இருந்த சஹாபாக்களே பிரமித்து போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவரை பற்றி பாராட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அவர் நரகவாசி என்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அவரை பின்துயர்ந்து பார்க்கிறார்கள். கடைசியில் அந்த மனிதன் உடம்பில் ஏற்பட்ட காயங்கள் தாங்க முடியாமல் அந்த வருத்தத்தினால் தன்னுடைய அம்பை நிலத்தில் நாட்டி அதிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு அப்போதுதான் வருகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வந்து பள்ளியிலே உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு யுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு நான் மௌத்தானால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து போராடுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசாவை காண்பித்து சொன்னார்கள், ஒரு தடவை கூட நிலத்தில் நெற்றி படாமல் சொர்க்கம் போகிற ஒருவரை பார்ப்பதாக இருந்தால் இவரை பாருங்கள் என்றார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குறிப்பாக தாவா பணியில் ஈடுபடக்கூடிய சகோதர சகோதரிகளே, நமக்கு ஹிதாயத் கிடைத்தது என்பதற்காக வேண்டி இருமாப்பு கொள்வதை, பெருமை அடிப்பதை, மமதை அடிப்பதை நாம் விட்டுவிட வேண்டும். அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். இந்த ஹிதாயத் மௌத்தாகும் வரைக்கும் நம்மோடு நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்துகிறான். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுஸ்கர ஃபீஹா இஸ்மு. சில வீடுகளில் அல்லாஹுடைய நினைவு உயர்த்தப்படுவதையும் அல்லாஹ் அங்கு அவனுடைய பெயர் நினைவு கூறப்படுவதையும் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டுள்ளான். யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால். குதுவிலும் ஆசாலிலும் அல்லாஹ்வை அங்கு பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். குது என்றால் காலையிலே ஃபஜ்ர் தொழுதிலிருந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும் உள்ள நேரம். ஆசால் என்பது மாலையிலே அசர் தொழுதிலிருந்து
சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரம். அதாவது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் மஸ்ஜிதுகளின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறார். மஸ்ஜிதுகளில் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதாவது உள்ளம் பரிசுத்தம் அடைவதற்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று தர்பியா. அந்த தர்பியாவை பெறுவதற்கு மிக பொருத்தமான இடம் மஸ்ஜித். மஸ்ஜிதோடு ஒரு முஃமின் தொடர்பாகவே இருக்க வேண்டும். மஸ்ஜிதை விட்டு எப்போது அவன் விரண்டு செல்கிறானோ அவன் ஷைத்தானை நோக்கி செல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் மஸ்ஜித் ஆகும், அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான இடம் கடை தெருவாகும். மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம். எந்த அளவுக்கு விருப்பம் என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார். இன்னும் ஒரு ரிவாயத்தில், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பறவை தங்கக்கூடிய அளவு மஸ்ஜிதை கட்டுகிறாரோ, சின்ன ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவார். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம். ஒரு முஃமினுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பாக இருக்க வேண்டும். மறுமையிலே அர்ஷின் கீழ் நிழல் வழங்கக்கூடிய 7 கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் யார்? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். பள்ளியோடு உள்ளம் தொடர்பாக இருக்கிற ஒரு மனிதன். எந்த நேரமும் அவனுக்கு பள்ளியை பற்றிய சிந்தனை தான் இருக்கும். அதான் சொன்னால் ஓடி வர வேண்டும் என்று ஆசைப்படுவான், அதான் சொன்னால் விரண்டோட விரும்ப மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் இப்லீஸ் அதான் சொல்லப்பட்டால் பள்ளிவாசலில் இருந்து விரண்டோடுவான் என்று சொல்கிறார்கள். இப்ப பள்ளிவாசலில் இருந்து ஒருவன் விரண்டோட வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால், பள்ளிவாசலுக்கு செல்வதை ஒருவன் வெறுக்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் அந்த ஒளி இல்லை. உள்ளத்தில் ஒளி உள்ளவர்கள் பள்ளிவாசலோடு நெருக்கமான தொடர்பை வைப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் என்கிற பெயரிலே பள்ளிகளை விட்டு மக்கள் தூரப்படுத்தப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். வீதியில புரோகிராம், வீட்டில் புரோகிராம் என்று புரோகிராம்களை, சந்தர்ப்ப சூழ்நிலை, பள்ளியில இடம் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, பள்ளி இருக்கிறது, பள்ளி இருக்க ஹால்ல புரோகிராம், பள்ளி இருக்க வீட்டில் புரோகிராம், பள்ளி இருக்க வீதியில் புரோகிராம். அப்படியே வீதியில புரோகிரத்தை முடிச்சுட்டு பள்ளிக்கு பக்கத்தில் ரோட்ல புரோகிராம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. மகரிப் தொழுதுட்டு புரோகிராம், இஷாவுக்கு பிரேக் பண்ண மாட்டாங்க, அறிவிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுதிருக்கிறார்கள். எனவே நாமும் இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுவோம். நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். நிகழ்ச்சிக்கு எத்தனை சேர் போட்டீங்க? 500 சேர். பத்திரிகையில் எழுதும் போது என்ன எழுதுறீங்க? கூட்டத்திற்கு 5000 பேர் வந்தார்கள். அந்த இஷா தொழுகைக்கு பள்ளிக்குள் எத்தனை பேர் வந்தார்கள்? நிகழ்ச்சி முடிந்தவுடன் உங்களுடைய மஸ்ஜிதிலே, பள்ளிக்கு பக்கத்திலே உள்ள தெருவிலேதான் நிகழ்ச்சி நடத்தினீர்கள். எத்தனை பேர் மஸ்ஜிதுக்கு இஷா தொழ வந்தார்கள்? 50 இல்லை. என்னத்திற்கு இந்த தாவா? ஏற்கனவே டைமுக்கு தொழுதிருந்தால் ஒரு 200 பேராவது தொழுதிருப்பார். பள்ளியை விட்டு தாவா தூரமாக்கப்பட்டதனால் உள்ளங்கள் ஒளியை இழந்து செல்கின்றன. அதனால் தான் உள்ளத்தில் பெருமை. தாவா செய்கிறவர்கள் மேடையில் பேசும்போது பார்க்கிறீர்களா இல்லையா? பேஸ்புக்கில் பார்ப்பீர்கள் கிளிப்புகளை, வாட்ஸ்அப்ல வருவது பார்க்கிறீர்கள். எவ்வளவு ஆணவமாக அகங்காரமாக பேசுகிறார்கள். ஒரு பணிவு கூட கிடையாது, மற்றவர்களை மதிக்கிற ஒரு நிலை கிடையாது. இப்படியாக வீதியிலே நின்று மக்கள் மத்தியிலே பேசி பேசி உள்ளங்கள் எல்லாம் கரைபடி வைக்கப்பட்டு இன்று உள்ளங்களுக்கு இடையில் மிகப்பெரிய இடைவெளியும் மிகப்பெரிய தூரமும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு செல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு தர்பியா கொடுத்தது மஸ்ஜிதில் வைத்து. ரமலான் வந்தால் இறுதி 10 அப்படியே பள்ளிக்குள்ள வந்து உட்கார்ந்துருவாங்க. 10 நாட்களும் பள்ளியிலே அமர்ந்திருப்பார்கள். பள்ளிவாசலோடு ஒரு மூமினுடைய உள்ளம் தொடர்புபட வேண்டும். பள்ளிவாசல் இருந்தவன் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்ய வேண்டும். நிறைய பேரை பார்க்கிறோம், அவர் குராஃபி என்று அவருக்கு பேர், பித்அத் செய்கிறார் என்று பேர். ஆனா மாஷா அல்லாஹ் அவருக்கு தெரிந்ததை அவர் அசர் தொழுதுட்டு உட்கார்ந்து பண்றார், ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்கார்ந்து பண்றார். அவர் திருத்தப்பட வேண்டும். ஆனா மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம். நீ பித்அத் என்கிறாய், அவரை வழிகேடு என்கிறாய். சுன்னாவின் அடிப்படையில் ஏன் உட்கார்ந்து உன்னால் திக்ர் செய்ய முடியவில்லை? குர்ஆன் ஓத முடியவில்லை?
சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் ஒளிமயமான அந்த ஈமானிய உள்ளங்கள் பள்ளிவாசலில் உட்காரும், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் என்பதை இந்த வசனத்திலே உணர்த்துகிறார். அடுத்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில மனிதர்கள் இருக்கிறார்கள். யார் அந்த மனிதர்கள்? ஈமானிய ஒளியோடு இருக்கிற மனிதர்கள். அவர்களை வியாபாரமோ வர்த்தகமோ அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் தடுக்காது. ஈமானிய ஒளி உள்ளத்தில் வந்துவிட்டால் அந்த ஒளியோடு வாழ்கிற மக்கள் எவ்வளவு பெரிய பிசினஸ் என்றாலும் பரவாயில்லை, டைமுக்கு தொழுகை. எவ்வளவு முக்கியமான கஸ்டமர் என்றாலும் பரவாயில்லை, தொழுகை உரிய நேரத்தில் தொழுவார். அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டிய நேரத்தில் திக்ர் செய்வார். நிறைய பிசினஸ், இரவு பகலாக பிசினஸ், ஜக்காத்து கொடுக்க தவற மாட்டார். அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணுவதில் அவரை எதுவுமே தடுக்காது. ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் இருப்பது என்ன? ஈமானிய ஒளி. அது மட்டுமல்ல, அவர்கள் யகாஃபூன யௌமன், அந்த ஈமானிய ஒளியை சுமந்திருக்கிற மக்கள் ஒரு நாளை அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு நாளை அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறுகின்ற, உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறுகின்ற அந்த நாளை அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். அந்த அச்சம் வர வேண்டும் என்றால் உள்ளத்தில் ஈமானிய ஒளி இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பால் மீட்டப்படுகின்ற அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஈமானிய உள்ளமுள்ள மக்கள் அந்த நாளை பயந்து கொண்டே இருப்பார்கள். தொழுகை வியாபாரத்தினால் பிந்திவிட்டால் பயப்படுவார்கள். உரிய நேரத்தில் ஜக்காத்து கொடுக்க தவறிவிட்டால் பயப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உள்ளம் திசை திரும்புவதை அவதானித்தால் அஞ்சுவார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன பயம் என்றால், நாளை அல்லாஹுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும். அந்த நாளில் பார்வைகள் தடுமாறும், உள்ளங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கும். அந்த நாளில் ஸ்டடியாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்கு முன்னால் நிதானமாக நிற்க வேண்டும். அல்லாஹ் பேசும்போது, மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் அல்லாஹ் நேரடியாக பேசும்போது தடுமாற்றம் இல்லாமல் கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு அவர்களிடம் இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி, அப்படியானவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் செய்ததற்கு நிறைவான கூலியை கொடுப்பான். அவனுடைய அருளால் இன்னும் அதிகமாக கொடுப்பான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாக நிராகரிக்கிறவர்களை பற்றி சொல்லுகிறான். வல்லதீன கஃபரு, நிராகரிக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அமல்கள், நிராகரிக்கிறவர்களும் அமல் செய்கிறார்கள் தான், ஆனால் அவர்களுடைய அமல்கள் கானல் நீரை போன்றவை. கானல் நீர் என்ன? நீங்க வீதியில போய் கொண்டிருக்கும் தூரத்தில் தண்ணீர் போல தெரியும் வெயில் நேரத்தில். அப்போ ஒரு தாகத்தில் உள்ளவன் தண்ணீர் என்று நினைத்து அந்த இடத்திற்கு போவான், ஆனா தண்ணீர் இருக்குமா? இருக்காது. இது போன்றுதான் நிராகரிப்பவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி, அவர்கள் குஃபுரில் இருக்கிறவர்கள் உருப்பட மாட்டார்கள், வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி, வெற்றி அடைபவர்கள் உள்ளத்தில் ஒளியை சுமந்திருக்கிற மூமின்கள் தான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே நமக்கு உணர்த்துகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை நாம் சிந்தித்து அதன் அடிப்படையில் செயற்பட அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும்.